Hello everyone, welcome to my channel Srini Studies. இன்னைக்கு நம்ம பவர் ஷேரிங் சாப்டரில் ஃபார்ம்ஸ் ஆஃப் பவர் ஷேரிங் அப்படிங்கிற டாபிக் பார்க்கலாம். இதான் லாஸ்ட் வீடியோ. இந்த வீடியோவோட இந்த சாப்டர் முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? இப்போ ஃபார்ம்ஸ் ஆஃப் பவர் ஷேரிங் அப்படின்னா வந்துட்டு இதில் வந்து மேஜராக வந்துட்டு 4 ஃபார்ம்ஸ் ஆஃப் பவர் ஷேரிங் இருக்குது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து பவர் ஷேரிங்கோட அந்த அட்வான்டேஜஸ் மாதிரி. ஓகேங்களா? அது வந்து என்னென்னு பார்க்கலாம். ஓகேங்களா? பீப்புள் ஆர் தி சோர்ஸ் ஆஃப் ஆல் பொலிட்டிக்கல் பவர். அதாவது எந்த ஒரு பொலிட்டிக்கல் பவராக இருந்தாலும், எந்த ஒரு பவராக இருந்தாலும் சரி, எந்த ஒரு இப்போ ஒரு ப்ரைம் மினிஸ்டரோ சீஃப் மினிஸ்டரோ யாராக இருந்தாலும் சரி, பீப்புள் ஆர் தி சோர்ஸ். ஓகேங்களா? அவங்கள எலெக்ட் பண்ணது எல்லாமே வந்துட்டு பீப்புள் தான். மக்கள் இல்லைன்னா எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? அப்போ அந்த சொல்லுவாங்கள்ல, மக்கள் தீர்ப்பே மகேஸ்வரன் தீர்ப்பு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான். ஓகேங்களா? டெமோக்ரஸியில் பீப்புள் ரூல் தெம்செல்ஸ் த்ரூ தி இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் தி செல்ஃப் கவர்மெண்ட். பீப்புள் வந்துட்டு அவங்க வந்துட்டு ரூல் பண்ணிப்பாங்க. எது மூலமான? செல்ஃப் கவர்மெண்ட் மூலமாக. கவர்மெண்ட்னு ஒரு பேருக்கு தான், ஆனால் வந்து பீப்புளே அவங்கள வந்துட்டு ரூல் பண்ணிப்பாங்க அப்படின்ட்டு சொன்னாங்க. அது அவங்க வேணால் சொல்லலாம், ஆனால் ரியாலிட்டியில் பார்த்தோம்னா அவங்க சொல்கிறது தான். அதாவது என்னென்னா, அந்த கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் வந்துட்டு கன்சிடர் பண்ணுற மாதிரி இருக்குது. மக்கள் பேச்சு எங்கே கேட்குறாங்க. அடுத்து ஃபஸ்ட்டு ஓகே, அதை விடுங்க. ஃபார்ம்ஸ் ஆஃப் பவர் ஷேரிங்கில் வந்துட்டு ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா, பவர் இஸ் ஷேர்ட் அமௌங் டிஃப்ரெண்ட் ஆர்கன்ஸ் ஆஃப் தி கவர்மெண்ட். ஓகேங்களா? அதாவது பவர் வந்துட்டு யாருக்கிட்ட ஷேர் பண்ணுறாங்கன்னா, டிஃப்ரெண்ட் ஆர்கன்ஸ் ஆஃப் தி கவர்மெண்ட். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன், லெஜிஸ்லேச்சர், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரி அப்படின்ட்டு. ஓகேங்களா? மேஜராக வந்துட்டு எங்கிட்ட சுற்றி இருந்தாலும் இதுக்குள்ளே தான் வரணும் அப்படின்ட்டு. ஓகேங்களா? இதை வந்து என்னென்னா ஹரிசாண்டல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பவர் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஏன்னா வந்துட்டு டிஃப்ரெண்ட் ஆர்கன்ஸ் ஆஃப் த கவர்மெண்ட் பிளேஸ் எட் சேம் லெவல். என்னென்னா இந்த மூணுமே வந்துட்டு என்ன ஒரே லெவலில் தான் இருக்குது. மூணுத்துக்குமே ஒரே பவர் தான் இருக்குது. ஓகேங்களா? லெஜிஸ்லேச்சருக்கும் ஒரே பவர், அது இருக்கிற பவர் தான் எக்ஸிக்யூட்டிவ்க்கு இருக்கிற அதே பவர் தான் ஜுடிஷியரிக்கும் இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா? நன் ஆஃப் தி ஆர்கன்ஸ் எக்ஸசைஸ் அன்லிமிட்டெட் பவர். எந்த ஒரு ஆர்கனுக்குமே வந்துட்டு என்னென்னா அன்லிமிட்டெட் பவர் கிடையாது. ஓகேங்களா? லிமிட்டடான பவர் தான். இதை தான் நீங்கள் பண்ணணும்னா இதை தான் பண்ண முடியும். ஓகேங்களா? ஈச் ஆர்கன் செக்ஸ் தி அதர். அதாவது ஒரு ஆர்கன், அதாவது இப்போ லெஜிஸ்லேச்சர் இருக்குன்னா அது வந்து எக்ஸிக்யூட்டிவ் என்ன பண்ணுது அப்படிங்கிறத வந்து செக் பண்ணுவான். இப்போ எக்ஸிக்யூட்டிவ் இருக்குன்னா ஜுடிஷியரி என்ன பண்ணுது அப்படிங்கிறத செக் பண்ணலாம். ஜுடிஷியரி எக்ஸிக்யூட்டிவும் செக் பண்ணலாம். எக்ஸிக்யூட்டிவ் லெஜிஸ்லேச்சரையும் செக் பண்ணலாம். லெஜிஸ்லேச்சர் டைரெக்டாக ஜுடிஷியரியும் செக் பண்ணலாம். அந்த மாதிரி வந்துட்டு ஒவ்வொரு ஆர்கனும் வந்துட்டு ஒவ்வொரு ஆர்கனை வந்து செக் பண்ணுதான். ஓகேங்களா? ஜட்ஜஸ் ஆர் அப்பாயிண்டட் பை தி எக்ஸிக்யூட்டிவ். தே கேன் செக் த ஃபங்க்ஷனிங் ஆஃப் த எக்ஸிக்யூட்டிவ் ஆர் லாஸ் மேடு பை தி லெஜிஸ்லேச்சர். ஓகேங்களா? ஜட்ஜஸை வந்துட்டு யார் வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னா வந்துட்டு ரூல் பண்ணுறவங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பிரசிடெண்ட்டாக இருக்கலாம், பிரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர், இவங்க தான் வந்துட்டு எக்ஸிக்யூட்டிவ். ஓகேங்களா? இந்த எக்ஸிக்யூட்டிவ் வந்துட்டு என்னென்னா, இந்த எக்ஸிக்யூட்டிவ்ஸ் தான் வந்துட்டு இந்த ஜட்ஜஸ் எல்லாம் வந்துட்டு அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அவங்க அந்த ஜட்ஜஸ் வந்துட்டு எக்ஸிக்யூட்டிவோட ஃபங்க்ஷனையும் வந்துட்டு செக் பண்ணலாம். ஓகேங்களா? ஜட்ஜஸ் வந்து என்ன பண்ணலாம், எக்ஸிக்யூட்டிவோட ஃபங்க்ஷனையும் செக் பண்ணலாம். அதே மாதிரி வந்துட்டு லெஜிஸ்லேச்சர் அந்த லாஸ் எல்லாம் மேக் பண்ணுறாங்களா, லாஸ் மேட் பை த லெஜிஸ்லேச்சர், அதையும் வந்துட்டு இந்த ஜட்ஜஸ் வந்துட்டு செக் பண்ணலாம். ஓகேங்களா? இதைத்தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா சிஸ்டம் ஆஃப் தி செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது இம்பார்ட்டன்ட். 2 மார்க்லையும் கேட்கலாம், இல்லைனா 3 மார்க்லையும் கேட்கலாம். ஓகேங்களா? பவர் கேன் பி ஷேர்ட் அமாங் தி கவர்மெண்ட்ஸ் அட் டிஃப்ரெண்ட் லெவல்ஸ். அதாவது என்னென்னா பவர் வந்துட்டு டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் கவர்மெண்ட்லேயும் வந்துட்டு ஷேர் பண்ணுறாங்க. லெவல்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்ட்டு பார்த்தோம்னா இந்தியாவில் மேஜராக வந்து 3 லெவல்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் இருக்குது. ஒன்று சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், அடுத்தது வந்துட்டு லோக்கல் கவர்மெண்ட். ஓகேங்களா? சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜென்ரலி கவர்மெண்ட் ஃபார் தி என்டையர் கண்ட்ரி அப்படின்னு பார்த்தோம்னா ஃபெட்ரல் அப்படின்ட்டு சொல்லலாம். ஓகேங்களா? இந்தியாவில் வந்துட்டு சென்ட்ரல் ஆர் யூனியன் கவர்மெண்ட்டை தான் வந்துட்டு என்னென்னு சொல்லுவாங்கன்னா ஃபெட்ரல் கவர்மெண்ட் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஃபெட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னா என்னென்னா வந்துட்டு கண்ட்ரி ஃபார் தி என்டையர் கண்ட்ரி, கவர்மெண்ட் ஃபார் தி என்டையர் கண்ட்ரி. ஒரு கண்ட்ரிக்கு இருக்கிற ஒரு பெரிய பவர் அப்படிங்கிறது தான் வந்துட்டு ஃபெட்ரல் கவர்மெண்ட் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அது இந்தியாவில் வந்துட்டு என்னென்னு சொல்லுவாங்கன்னா சென்ட்ரல் ஆர் யூனியன் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து ப்ரொவின்ஷியல் ஆர் ரீஜனல் லெவலில் இருக்கிற கவர்மெண்ட்டை வந்து இந்தியாவில் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ரீஜனல் லெவலில் இருக்கிறத ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா? பவர் ஆஃப் தி டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் கவர்மெண்ட், அதாவது ஒவ்வொரு லெவல் ஆஃப் கவர்மெண்ட் இருக்கிற பவரைக்கும் என்னென்னு சொல்லுவாங்கன்னா ஃபெட்ரல் டிவிஷன் ஆஃப் பவர் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதாவது ஃபெடரல் டிவிஷன் கரெக்டாக வந்துட்டு யாருக்கு வந்துட்டு எவ்வளோ பவர் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு பர்ஃபெக்டான ஒரு டிவிஷன் வந்துட்டு இருக்குது. ஓகேங்களா?
முனிசிபல் ஆர் பஞ்சாயத்து லெவல்ஸ்லேயும் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா அதுதான் வந்துட்டு தேர்ட் லெவல் ஆஃப் கவர்மெண்ட், தேர்ட் டயர் ஆஃப் கவர்மெண்ட், முனிசிபல் ஆர் பஞ்சாயத்து லெவல்ஸ். ஓகேங்களா. இது வந்துட்டு ஹையர் டு லோயர் லெவலில் இருக்கும் பவர்ஸ். அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு நிறையா பவர், ஸ்டேட் கவர்மெண்ட் கொஞ்சம் கம்மி பவர், அடுத்து வந்துட்டு லோக்கல் கவர்மெண்ட்க்கு அதோட கொஞ்சம் கம்மி பவர். ஓகேங்களா. இதை தான் வந்துட்டு வெர்டிக்கல் டிவிஷன் ஆஃப் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹரிசாண்டல் டிவிஷன் ஆஃப் பவர் என்னது? லெஜிஸ்லேச்சர், எக்ஸிக்யூட்டிவ், அப்புறம் ஜுடிஷியரி. வெர்டிக்கல் டிவிஷன் என்னது? சென்ட்ரல், ஸ்டேட் கவர்மெண்ட், லோக்கல் கவர்மெண்ட். இதை வந்து வெர்டிக்கல் டிவிஷன் சொல்லுவாங்க. ஹரிசாண்டல் டிவிஷன்னா எல்லாருக்குமே சேம் பவர். வெர்டிக்கல் டிவிஷன்னா பவர் வந்து அதிகமாக ஜாஸ்தியிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி வருது. ஓகேங்களா. அதை வந்து வெர்டிக்கல் டிவிஷன் ஆஃப் பவர். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து தேர்டு, பவர் மே ஆல்சோ பி ஷேர்ட் அமாங் டிஃப்ரெண்ட் சோஷியல் குரூப்ஸ். ஓகேங்களா. டிஃப்ரெண்ட் சோஷியல் குரூப்ஸ்க்கும் வந்துட்டு பவர் வந்துட்டு கொடுக்குறாங்க. ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் சோஷியலி வீக்கர் செக்ஷன் அண்ட் உமன் ஆர் ரெப்ரசன்டட் இன் தி லெஜிஸ்லேச்சர் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். அதாவது வீக்கர் செக்ஷன், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்சி எஸ்டி இவங்களாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கும் என்னென்னா வந்துட்டு அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுலையும் லெஜிஸ்லேச்சர் அந்த லாஸ் மேக் பண்ணுறதுலையும் வந்து சான்ஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்துட்டு சான்ஸ் கொடுக்குறாங்க. விமென்க்கும் வந்துட்டு சான்ஸ் கொடுக்குறாங்க. அப்புறம் டு கிவ் ஸ்பேஸ் சோஷியல் குரூப்ஸ் தட் ஃபீல் அலினேட்டட் ஃப்ரம் தி கவர்மெண்ட். அதாவது எந்தெந்த சோஷியல் குரூப்ஸ்லாம் வந்து கவர்மெண்ட்லேருந்து நாங்கள் வந்து ஒதுக்க வைக்கப்பட்டவர்கள் அப்படின்ட்டு வந்து நினைக்கிறாங்களோ அவங்களையும் வந்துட்டு கவர்மெண்ட் வந்து அரவணைக்கிற மாதிரி வந்துட்டு இந்த பவர் ஷேரிங் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு முக்கியமான பங்காக இருக்குது. ஓகேங்களா. மைனாரிட்டி கம்யூனிட்டி இஸ் கம்யூனிட்டி a fair share in power. அதாவது எந்த ஒரு கம்யூனிட்டி மைனாரிட்டியாக இருக்கோ அந்த கம்யூனிட்டிக்கும் வந்துட்டு கவர்மெண்ட்டில் வந்துட்டு ஒரு பவர் ஷேர் வந்துட்டு கொடுக்குறாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஃபோர்த் என்னென்னா வந்துட்டு பவர் ஷேரிங் அரேஞ்ச்மெண்ட் கேன் ஆல்சோ பி ஷீன் இன் த வே பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், ப்ரெஷர் குரூப்ஸ் அண்ட் மூமெண்ட்ஸ். ஓகேங்களா. சிட்டிசன் தான் வந்துட்டு லீடர்ஸ்லாம் வந்துட்டு சூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்கன்னா power sharing arrangement can also be seen in the way பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், ப்ரெஷர் குரூப்ஸ் அண்ட் மூமெண்ட்ஸ். அதாவது பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், ப்ரெஷர் குரூப்ஸ், மூமெண்ட்ஸ் இது எல்லாருக்கும் கூட வந்துட்டு பவர்ஸை வந்துட்டு ஷேர் பண்ணி கொடுப்பாங்க. ப்ரெஷர் குரூப்ஸ் அப்படின்ட்டு பார்த்தோம்னா வந்துட்டு அப்போசிஷன் குரூப்ஸ். ஓகேங்களா. மூமெண்ட்ஸு அப்புறம் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இவங்களுக்கும் வந்துட்டு என்னென்னா பவர்ஸ் வந்துட்டு ரிசர்வ் பண்ணி கொடுக்குறாங்க. அதாவது பவருக்கு வந்து ஷேர் பண்ணி கொடுக்குறாங்க. சிட்டிசன், அப்போ ஒரு கண்ட்ரி இருக்குன்னா அதோட லீடர்ஸ் எல்லாம் யார் சூஸ் பண்ணுவா? அதுவும் எஸ்பெஷலி இந்தியாவோட லீடர்ஸ் வந்து யார் சூஸ் பண்ணுவா? சிட்டிசன் தான். அங்கே இருக்கிற குடிமகன்கள் தான் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா லீடர்ஸ்லாம் வந்துட்டு சூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா. பவர் does not remain in one hand. அதாவது எப்போதுமே ஒரு பவர் அப்படிங்கிறது வந்து ஒரே கையில் வந்துட்டு இருக்காது. பவர் வந்து மாறிக்கிட்டே போகும். பவர் இஸ் ஷேர்ட் அமாங் தி டிஃப்ரெண்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். அதாவது ஒரு பவர் வந்துட்டு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கும் வந்துட்டு ஒவ்வொரு தடவையும் வந்துட்டு கொடுக்குறாங்க. 2 or more parties form an alliance to contest election. If their alliance is elected, they form the coalition government and thus share power. அதாவது என்னென்னா கொலிஷன் கவர்மெண்ட் பற்றி பேசுகிறாங்க. அதாவது கூட்டணி. ஓகேங்களா. இப்போ கூட்டணி அப்படின்னா இப்போ பிஜேபி ஏடிஎம்கே வந்து கூட்டணி வைக்கிறாங்கன்னா இப்போ 2 கட்சியும் சேர்ந்து வந்து எலெக்ஷன் கண்டெஸ்ட் பண்ணி நிறையா சீட்ஸ் வந்து வின் பண்ணாங்கன்னா அவங்க ரெண்டு பேரோட சீட்ஸையும் கம்பைன் பண்ணி இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து யார் வந்து ஆட்சி வந்து பிடிக்க முடியும் அப்படிங்கிறத வந்து டிட்டர்மைன் பண்ணுறது தான் வந்துட்டு இந்த கொலிஷன் கவர்மெண்ட். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி கொலிஷன் கவர்மெண்ட்டில் வந்து என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு இப்போ ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்ஸ்னால் அது யார் கூட எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் கூட கொலிஷன் வச்சுருக்கோ அவங்க சொல்கிறதையும் கேட்கணும். அவங்களோட டிமாண்ட்ஸையும் வந்து இது பண்ணணும். சப்போஸ் ஸ்டேட் கவர்மெண்ட்டை வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏதாவது முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டை என்ன பண்ணிடும்? நாங்கள் உங்கள் கொலிஷன் வரல, இடையில ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கும்போதே கவர்மெண்ட் ரன் ஆகிக்கிட்டு இருக்கும்போதே நாங்கள் உங்கள் கொலிஷனில் வர முடியாது, அலையன்ஸ் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவாங்கன்னா வேணாம் அவங்க கூட்டணியில் நாங்கள் இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா ஆட்சி கலைஞ்சிரும் மேலே. அதாவது சென்ட்ரலில் வந்து ஆட்சி கலைஞ்சிரும். ஸோ வந்துட்டு இதனால் வந்து ஆட்சி கலைஞ்சிரும். அதுக்கப்புறம் திருப்பி வந்து புதுசாக வந்து எலெக்ஷன் வைக்கணும். ஓகேங்களா. ஸோ இதனால் வந்துட்டு இந்த கொலிஷன் கவர்மெண்ட்ங்கிறது வந்து ரிஸ்கியான ஒரு ஃபேக்டர் தான். ஓகேங்களா. ஸோ பவர் வந்து ஒரே ஹேண்டில் இருக்காது. இப்போ இந்த கவர்மெண்ட் வந்துட்டு டிஎம்கே கவர்மெண்ட்டாக இருக்குன்னா இப்போ நம்மளுக்கு இந்த டிஎம்கே கவர்மெண்ட் பிடிக்கலன்னா இப்போ மக்கள் என்ன பண்ணிடுவாங்க? அடுத்த எலெக்ஷன் 2026 இந்த எலெக்ஷனில் வந்துட்டு என்ன பண்ணிடுவாங்க?
வேறு பொலிட்டிக்கல் பார்ட்டி சூஸ் பண்ணிடுவாங்க. அவங்களுக்கு என்ன பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்துட்டு அவங்களுக்கு எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி மேலே வந்துட்டு நம்பிக்கை இருக்கோ அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியை வந்து சூஸ் பண்ணிடுவாங்க. ஸோ வந்துட்டு இவங்க வந்து ஆட முடியாது. அதாவது எந்த கவர்மெண்ட் வந்து ரூல் பண்ணுறாங்களோ அவங்க வந்து ஆட முடியாது. அவங்களோட பவர் ஜஸ்ட் 5 வருஷம் தான். அதுக்கப்புறம் ரொட்டேஷனில் வரும். எந்த கவர்மெண்ட் வந்து பிடிக்குதோ அவங்க எதை பிலீவ் பண்ணுறாங்களோ அதை வந்துட்டு செலக்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ வந்துட்டு இவங்க வந்து என்ன நடந்தாலும் வந்து மக்களுக்கு நல்லது பண்ணி தான் ஆகணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ பவர் ஷேரிங் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இதோட இந்த சாப்டர் முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.